செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்கள், அதிலையும் குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்ட மேற்கு பகுதிகள் கனமழை எச்சரிக்கை. அதாவது இது வழக்கத்திற்கு மாறாக வரக்கூடிய பிப்ரவரி மாத இறுதி வார மழை என்பதன் காரணமாக அறுவடை இருக்கிறது என்பதை அறிந்து முன் எச்சரிக்கைக்காக இந்த தகவல். குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்திலையும், குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதிகளில் நிறைய அறுவடை பணி, நெல் அறுவடை பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்களுக்காகவும் சுற்றுலா செல்லக்கூடிய, அதாவது முல்லை பெரியாறு அணைக்கட்டு பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட சதுரகிரி மலைப்பகுதிகள், குற்றால நீர்வீழ்ச்சி பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் உள்ளிட்ட தென்காசி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, அதாவது கிருஷ்ணாபுரம், புளியகுடி மற்றும் குற்றாலம், செங்கோட்டை மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பாபநாசம் அணைக்கட்டு பகுதிகள், அதே போல மணிமுத்தார் அணைக்கட்டு பகுதி, குண்டார் அணைக்கட்டு பகுதி மற்றும் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற பகுதிகள், பேச்சுப்பாறை போன்ற பகுதிகள் மற்றும் வால்பாறை பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதி, தேனி மாவட்டத்தோட மேற்கு பகுதி வழியாக கேரளா பயணிக்கக்கூடிய சாலை பகுதி, இங்கெல்லாம் திடீர் இடி மழை பொழிவு இருக்கும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை. ஏனென்றால் இது குளிர்காலம், இது வெயில் காலம், இந்த நேரத்தில் மழை வராதுன்னு நிறைய பேர் ஒரு முன்னெச்சரிக்கை ஏதுமின்றி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னிடம் வந்த 2-3 தகவல் கூட, கல்வி, பள்ளி, சுற்றுலா கூட முன்னெச்சரிக்கை தேவை, வானம் தெளிவாக இருக்கும், திடீரென்று இடிமின்னல் மழை பொழிவை மாலை நேரங்கள்ல, முன்னிரவு நேரத்துல கொடுக்கும். எங்கெங்கே என்பதை பார்ப்போம். முதல்ல அறுவடை விவசாயிகளுக்கான எச்சரிக்கையும் கூட இது. 2026 பிப்ரவரி 19 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கிறது. அதாவது இலங்கைக்கு தெற்கு புறம், இலங்கைக்கு வடக்கு புறம் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரப்போகிறது. இரண்டும் தனித்தனியாக சுழன்றும் ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்றை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் வழியாக தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை வரை அனுப்பி வைத்து, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வால்பாறை வரைக்கும், வால்பாறை முதல் நீலகிரி முதலே இருக்கும், நீலகிரி கூட பெரிய ஒரு எச்சரிக்கை கூட இல்லை, மழை இருக்கும், ஈரோடுக்கும் இருக்கும், கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் மழை இருக்கும், மேட்டுப்பாளையத்திற்கும் இருக்கும். ஆனால் இந்த வால்பாறைக்கு தெற்கே கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, வால்பாறை, மூணாறு மற்றும் தேனி மாவட்ட பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் பகுதி மற்றும் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் மேற்கு பகுதியில் கடலோரமும் இருக்கும் மழை. எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும், டெல்டா முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரமும் இருக்கும். இதுல கடலோரத்துக்கு கூட பெருசா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் அறுவடை விவசாயிகளுக்கு தொடர்ந்து எல்லோருக்கும் எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கும். திடீரென்று மலைப்பகுதிகளில் ஒரு கனமழை பொழிந்தால், திடீரென்று காற்றாட்டு வெள்ளம் போல் சில பகுதிகளில் நீர்வரத்து கொடுக்கலாம். இடி மின்னலுடன் அந்த மழை பொழிவு அமையும். குறிப்பாக சதுரகிரி மலைப்பகுதிகள் அசாதாரணமாக பயணம் மேற்கொள்ள வேண்டாம். திடீரென்று ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை, அதாவது 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மற்றும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதிய, மாலை, இரவு, 23ஆம் தேதி அதிகாலை இருக்கும். இது சேலம் வரைக்கும் கூட இருக்கும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், அதாவது நாமக்கல், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சைமலை பகுதிகளில் கூட ஆங்காங்கே இருந்தாலும் இதெல்லாம் அறுவடைக்கு எச்சரிக்கை தான். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது, குறுகிய சாலைகள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அங்கே திடீரென்று மழை வந்தால்
திடீரென்று அச்சுறுத்தலாக அது இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, தேனி மாவட்ட பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் வால்பாறை வரைக்கும் உள்ள பகுதிகள் சனி ஞாயிறு 2 நாளும் மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரத்துல இந்த நிகழ்வு ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் வங்கக்கடலில் இருந்து வரக்கூடிய, அதாவது வங்கக்கடலின் பகுதிக்கு நுழையக்கூடிய தெற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று தென் மாவட்டங்களில் கொண்டு போய் குவிக்கும். அதாவது குளிர்விக்க சாதகம் இல்லாமல் நீராவி காற்று டெல்டாவில் நுழையும். ஆனால் குளிர்விக்க சாதகம் இல்லாமல் நீராவி காற்று தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணிக்கும். எங்கெங்கெல்லாம் மரங்கள் இருக்கோ அங்க கொஞ்சம் குளிர்வித்து மழைப்பிடிப்பை கொடுக்கும். குளிர்ச்சி தன்மை இருக்கும் இடத்துல எல்லாம் மழைப்பிடிப்பை கொடுக்கும். குளிர்ச்சி தன்மை கிடைக்காத இடமாகிய மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதிகளிலையும் கணவாய் பகுதிகளில் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றாலும் குளிர்விக்கும் குளிர்காற்றாலும், அதாவது பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக வரக்கூடிய மேற்கு குளிர்காற்றாலும் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இதுல மரங்கள் நிறைந்த பகுதி, மலை உச்சி பகுதிகளில் கொஞ்சம் மழை கொஞ்சம் கனமா தெரியுது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மட்டுமல்லாமல், அதாவது தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதிக்கும் இந்த மழை கொஞ்சம் கனமாகவே தெரிகிறது. அங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அறுவடைகள் இது அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். இன்றைக்கே அது நனைக்கும் மழைப்பொழிவை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில், அதே போல விருதுநகர், மதுரை மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே இன்றைக்கே தூறலை கொடுக்கலாம். ஆகவே வரக்கூடிய சனி ஞாயிறு அறுவடைக்கு அச்சுறுத்தல் கொடுப்பது மட்டுமல்லாமல், தாழ்வான பகுதிகளாக இருந்தால் நெல் தானியங்களை தாழ்வான பகுதிகளில் கொட்டியிருந்தாலோ அல்லது நீங்கள் வைக்கோல் போன்றவற்றை சேமிக்காமல் இருந்தாலோ நனைந்து விடும். ஆகவே கண்டிப்பாக மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, குடிமங்கலம், பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி மற்றும் உப்பார் அணைக்கட்டு பகுதி, தாராபுரம் பகுதி, மடத்துக்குளம் பகுதி, பழனி உள்ளிட்ட பகுதிகளிலையும் நெல் அறுவடை நடைபெறுது, மக்காச்சோள அறுவடை நடைபெறுகிறது, கொத்தமல்லி அறுவடை, கொண்டக்கடலை அறுவடை இவையெல்லாம் நடைபெறுகிறது. இந்த அறுவடைக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கும். தயவு செய்து சனி ஞாயிறு மூடி பாதுகாத்திடுங்கள். அது சனி ஞாயிறு நாள் முழுவதும் 24 மணி நேரம் பெய்யக்கூடிய மழை அல்ல. பாலக்காட்டு கணவாய்க்கு மாலை நேரத்திலேயோ இரவு நேரத்திலேயோ ஏதேனும் ஒரு சில மணி நேரங்கள் மழை வானிலையை கொடுக்கும். 2 நாள் மழை வானிலை இருக்கு. இதுல 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலையும், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்கள்லையும் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவே தெரிகிறது. ஒதுக்குதலும் இருக்கும், அருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். அதிகமா மழை எதிர்பார்த்து மழையை அதிகமா எதிர்பார்த்தீங்கன்னா குறைவா பெஞ்சதுன்னா ஏமாற்றத்தை கொடுக்கும். மழைக்கான எச்சரிக்கை இது, அறுவடை விவசாயிகளுக்கான எச்சரிக்கை. கனமழை வாய்ப்பும் இருக்கு. அதிகரிக்க ஏற்ற இறக்கத்துடன் ஒதுக்குதலுடன் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு அதிகம் எதிர்பார்த்து ஏமாற்றம் பெறுவதை விட முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை விவசாயிகள் இருப்பதற்கான அறிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மழையும் இருக்கிறது, ஒதுக்குதலுடன் ஏற இறங்க கூடுதல் குறைவாக அருகே வேறுபாட்டுடன் இருக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகள். அதையும் தாண்டி மேட்டுப்பாளையம் வரைக்குமே இருக்கும். அங்கே போய் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியோட மேட்டுப்பாளையம் பகுதியிலையும், சிறுமுகை பகுதிகளிலையும், அதே போல பவானி சாகர் பகுதியிலையும் கிழக்கு காற்று மோதி அங்கேயும் மரங்களால் குளிர்விக்கும். அதன் காரணமாக அவிநாசி, நம்பியூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் புஞ்சை புளியம்பட்டி பகுதிகளுக்கும் கூட மழை பொழிவை கொடுக்கும். புஞ்சை புளியம்பட்டி கொஞ்சம் வறட்சியான பகுதி. மேற்கிலிருந்து அது 23ஆம் தேதி 22ஆம் தேதி அங்கே மழை பொழிவை கொடுப்பதற்கு, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்பியூர், அவிநாசி, ஈரோடு வடக்கு, ஈரோடு மேற்கு பகுதி எல்லாம். காரணம் வடக்கு மேற்கு வட, அதாவது கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வெப்பமடைந்து அங்கே மழை பொழிவை கொடுக்கும். ஆகவே குளிர்காற்றாலும் ஒரு சில செட்டிங் அமையும், வெப்ப காற்றாலும் நீராவி காற்றாலும் ஒரு சில செட்டிங் அமையும். வெவ்வேறு இடங்கள்ல மாறி மாறி வெவ்வேறு காரணங்களால் மழை பொழிவு 21, 22, 23ஆம் தேதி மழை அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதை மழை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகமாக மழை எதிர்பார்த்து விடக்கூடாது. இருந்தாலும் மழை இருக்கும். அதிகமாக எதிர்பார்த்து குறைவாக பெய்தால் புரிதல் இல்லாமை காரணமாக, அறிவியலுடன் இணைந்து தம்முடைய மனநிலையை ஏற்றுக்கொள்ளாத
காரணத்தினாலே குற்றம் குறை கூறுவீர்கள் என்பதன் காரணமாக இதை திரும்ப திரும்ப இன்றைக்கல்லாது என்றைக்குமே வானிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முன்னெச்சரிக்கைக்கான அறுவடைக்கான முன்னெச்சரிக்கை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். சுற்றுலா பயணிகள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது திடீரென்று கனமழை பொழிவு இருக்கும். அது செய்திகளிலும் அதை அனுபவித்தவர்களுக்கும் கேட்டால்தான் தெரியும், அனைவருக்கும் புரியாது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.